அவர் சேனல் சில்லுன்னு ஒரு டாக். இன்னைக்கு நம்ம சேனலில் மாம் வித் நியூ பேபி. இவங்க நம்ம சஷ்வந்த் சிச்சுபாய். ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய். நீங்களும் என்ன மாதிரி ஒரு நியூ மாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியர் மாம்ஸ், உங்கள் வீட்லேயும் ஒரு நியூபார்ன் பேபி இருக்கா? அப்படி இருந்தால் அந்த குட்டி குழந்தைய நீங்கள் ரொம்ப அன்போடவும் அரவணைப்போடவும் பார்த்துப்பீங்க. ஆனாலும் கூடவே கொஞ்சம் பயமும் இருக்கும். எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படின்னு நிறைய பயம் இருக்கும். முதல்ல எல்லாத்துக்குமே வர டவுட்டு மதர் ஃபீடிங், ஃபார்முலா மில்க்கு. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப நல்லதுன்னு எல்லா டாக்டருமே சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க. நீங்கள் ஹெல்த்லெஸ்ஸாக வீக்காக இருந்தீங்கன்னா தாய்ப்பால் பத்தாது. அதனால் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு போதுமான அளவு தாய்ப்பால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி நம்ம ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டு தாய்ப்பாலை இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம குழந்தைய பட்னியாக போட முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தாய்ப்பாலுக்கு பதிலாக ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ணலாம். அதே போல் சிசேரியன் ஆன மதருக்கு ஃபஸ்ட்டு 2 days தாய்ப்பால் சுரக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சமயத்தில் டாக்டர் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃபார்முலா மில்க்குக்கு. நம்ம குழந்தைய அடிக்கடி வெளியில் தூக்குறவங்களா இருந்தால் மதர் ஃபீடிங் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு மில்க் பழக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு ஃபீவர் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்ம ஃபார்முலா மில்க் பழக்கிக்கலாம். இந்த பிரச்சனையை தவிர மற்றவங்க எல்லாருமே மதர் மில்கே கொடுங்க. அடுத்து ஃபார்முலா மில்க் கொடுக்குறதா இருந்தால் எந்த மாதிரி மில்க் நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு டவுட்டு வரும். என்னோடய குழந்தைக்கு டாக்டர் எழுதி கொடுத்தது எம்எம்எஸ்ன்னு ஒரு மில்க் பவுடர். அந்த மில்க் பவுடரை அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க மாம்ஸ்கிட்ட கேட்டேன். அவங்க அந்த மில்க் குடித்ததுனால என்னோட குழந்தை மதர் ஃபீடிங்கை அவாய்ட் பண்ணதாக சொன்னாங்க. அதனால அதை நான் வேணான்னு ஒதுக்கி. நெக்ஸ்ட்டு என்ஃபோமில் லாக்டோஜின் பெரிய தேடலுக்கு அப்புறமா நான் ப்ரோ 1 பெஸ்ட்டாக இருந்தது. அதை தான் நிறைய டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் சில ஹாஸ்பிட்டலில் அவங்களோட மெடிக்கல் ரெஃபு எதை ஆஃபருக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்மளும் டாக்டர் சொன்னது தான் பியோருன்னு நம்பிடுவோம். நம்ம குழந்தைக்கு யார் என்ன சஜஸ்ட் பண்ணாலும் அதை நல்லதா கெட்டதான்னு தேடல் சர்ச்சிங் நம்மக்கிட்ட தான் இருக்கணும். அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க மாம்ஸ்கிட்ட கேட்டு நிறைய அலசி ஆராய்ஞ்சு சரியானதாக சூஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எது கொடுக்குறதா இருந்தாலும் அதில் உங்களோட தேடல் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம வீட்டுக்கு வரவங்க வீட்லேயோ 7 வயசுக்கும் குறைவாக குழந்தைங்க இருக்கும்போது 7 வயசுக்கு குறைவாக குழந்தைங்க இருக்கும்போது கட்டாயம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த குட்டி குழந்தை நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம், அந்த குழந்தைய நம்ம எவ்வளோ அரவணைப்பாக அன்பாக பார்த்துக்கணுன்னு. ஏன்னா அதுவும் குழந்தைங்கிறனால அந்த குழந்தைக்கு இந்த குழந்தைய பார்க்கும்போது எக்ஸைட்டடாக இருக்கும். அதனால தான் நம்ம எல்லா விஷயமும் அந்த குழந்தைக்கும் சொல்லி கொடுக்கணும். அப்படி நம்ம சொல்லி கொடுக்குற பட்சத்தில் குழந்தைங்க மனசில் ரொம்பவே ஆழமாக பதியும். அந்த நினப்பு அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் அவங்களோட தம்பியவோ தங்கச்சியவோ அதே பாசத்தோடையே நடத்துவாங்க. என்னங்க, இன்றைக்கே உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்து அம்மா அப்பாவை தவிர வெளியிலிருந்து குழந்தைய தூக்குறதுக்கு யார் வந்தாலும் கை கழுவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைய தூக்க சொல்லுங்கள். அம்மா அப்பாவாக இருந்தாலும் வெளியிலேருந்து வந்தால் கண்டிப்பாக கை கழுவிட்டு குழந்தைய தூக்குங்க. ஒரு 3 மாதம் வரைக்குமே குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. அப்படியே தூங்கட்டும், விட்டுருங்க, நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேணாம். ஏன்னா 24 ஹவர்ஸில் மினிமம் 18 ஹவர்ஸ்னால் தான் அவங்க தூங்குவாங்கன்னு தான் டாக்டரும் சொல்கிறாங்க. அதே போல் குழந்தைங்க ஒரு நாளைக்கு 10 to 12 டைம்ஸ் யூரினும் மோஷனும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எல்லாத்துக்குமே வர டவுட்டு டெய்லியும் குளிக்க வைக்கலாமா அப்படின்னு. உங்கள் குழந்த 2.5 கிலோவுக்கும் கம்மியாக இருந்தால் மட்டும் டாக்டர் சொல்லுவாங்க. அதை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குழந்த நார்மல் வெயிட் நார்மலாக இருக்கிற பட்சத்தில்
நீங்கள் டெய்லியுமே குளிக்க ஊற்றலாம். குழந்தைய குளிக்க வச்சு பழக்குங்க. ஹேர் வாஷிங்க்கு டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க எந்த டைம் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு ஆப்டுன்னு. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க காலில் வச்சு தான் குளிக்க ஊற்றுவாங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபு. இல்லாத பட்சத்தில் பழகுற வரைக்கும் பெரியவங்களோட ஹெல்ப்பு கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, குழந்த அடிக்கடி வாமிட் பண்ணும். அந்த மாதிரி வாமிட் பண்ணி குழந்த நார்மலாக இருக்குது, குழந்தையோட வெயிட்டு குறையலை, இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகுதுன்னா அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அது நார்மல் தான். நம்மளோட குழந்த ரொம்பவே துருன்னு ஆக்டிவாக கை காலை உதறிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அந்த குழந்த ரொம்பவே ஆக்டிவான குழந்த. அதுபோல் குழந்தைங்களுக்கு மை போட்டு வைக்கிறதுனால அதை அழிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். குழந்தைங்க ஸ்கின்னு ஸ்பாயில் ஆகும். அதுக்கு நான் ஜவ்வரிசி போட்டு எப்படி காய்ச்சறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். குழந்தைக்கு சூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, சொட்டு மருந்து, இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ